Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்கிறது IFN தமிழ். இப்போ வடைன்னு பார்த்தோம்னா எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆம வடை இருக்கு, தவளை வடை இருக்கு. அதே மாதிரி மேது வடை இருக்கு, மசாலா வடை இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து உளுந்து மாவு யூஸ் பண்ணிய மைசூர் போண்டா எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து மாவு அரைக்கணும். என்கிட்ட இங்க ஒரு மிக்ஸி ஜார் இருக்கு. இதில் வந்து நான் உளுந்தை ஆட் பண்ண போகிறேன். உளுந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 1.5 கப்புக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்க்க போகிறேன். இப்போ இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமாக நான் இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து தண்ணி போடாத நம்ம ஒரு தடவை அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா அரைஞ்சுடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பேஸ்ட் இது. இந்த மாதிரி தான் இருக்கணும் இது. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு ரெடி ஆயாச்சு. இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். இதோட தேங்காய், இந்த தேங்காவை என்ன பண்ணியிருக்கேன் பல்லாக இந்த மாதிரி நெருக்கியிருக்கேன். அதோட கொஞ்சமாக பெருங்காயம் தண்ணி, அதோட கொஞ்சமாக மிளகு. இந்த மிளகு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1-2 இதை இடிச்சிக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, காரம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அண்ட் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் முழுசாக கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி கிள்ளியும் போடலாம். மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதே டைமில் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாகிற வரையும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம இதில் வடையை உருட்டி போடலாம். இப்போ பார்த்தீங்களா வடை வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நான் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான மைசூர் போண்டா ரெடி. இப்போ என் அப்பா இருந்தானா நிச்சயமாக இதை தேங்காய் சட்னி இல்லாத சாப்பிடவே மாட்டா. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உளுந்து போட்டு இந்த வடையை பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து மைதா அரிசி மாவு போட்டு கூட பண்ணுறான். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறீங்க நீங்கள் நிச்சயமாக எனக்கு எழுதி அனுப்பணும். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே IFN தமிழ். அண்ட் புது வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.